செய்திகள் தொடர்கின்றன. நெல்லையில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். செல்வராஜ், வணக்கம். நெல்லையில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. இதனால பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? நெல்லையில் மழை அளவு தொடர்பான முழு விவரங்களும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா இன்னமும் சில பகுதிகள் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நெல்லையின் கள நிலவரம். நிஷ்மா மௌனிகா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மழை என்பது அவ்வப்போது பெய்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரியில் கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் என்பது அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவில் இருந்து விடிய விடிய பலத்த மழை என்பது பெய்தது. இன்று அதிகாலையில் நெல்லை முழுவதும் அதி கனமழையாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது நெல்லை மாநகர பகுதிக்கு உட்பட்ட வண்ணாரப்பேட்டை பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வண்ணாரப்பேட்டை பகுதி சாலைகள் முழுவதுமே மழைநீர் சூழ்ந்த நிலையில் தற்போது வாகனங்கள் நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் பாதாள சாக்கடைக்காக பல்வேறு பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளதன் காரணமாக அந்த பள்ளத்தின் கீழே விழுந்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் காயமடைந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஏற்கனவே நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல மிக அதிகமான கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில அந்த போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் என்பது தங்களுடைய எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் தற்போது இதுபோன்ற மாநகர பகுதியின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டையிலே இதுபோன்ற ஒரு நிலைமை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் இதே போல நெல்லை டவுனில் உள்ள வஉசி தெருவிலும் மிகப்பெரிய வெள்ளம் என்பது ஏற்பட்டுள்ளன. இந்த வெள்ளத்தின் காரணமாக பல்வேறு மழைநீர் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளும் சூழ்ந்ததன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். இந்த நிலையில் இன்று திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது மாவட்ட நிர்வாகம் என்பது அறிவித்துள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக நாங்குநேரி மற்றும் மூலக்கரப்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவு என்பது பதிவாகியுள்ளது. மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலும் அதி கனமழை என்பது பெய்து கொண்டு வருவதன் காரணமாக இன்னும் அந்த கணக்கீடு என்பது பிற்பகலுக்குள் முழுமையான கணக்கீடு இன்று காலை மழையின் அளவு என்பது வெளியே வரும் என்று கூறப்படுகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளிலும் மிக அதிகமான மழை என்பது பெய்துள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் தெரிவித்துள்ளது. அதேபோல களக்காடில் உள்ள தலையணை பகுதியிலும் இன்று 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகிதான் மாநகர பகுதியில் நேரடியாக அவங்க ஊர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், அதே போல பொதுமக்களாக இருக்கட்டும், இந்த குறிப்பாக இந்த மழைநீர் என்பது மிக அதிகமாக தேங்கி இருப்பதன் காரணமாக தற்போது அவர்கள் மிக பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். இந்த மழைநீரை ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் இதே போல இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதும் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகி இந்த வாகனத்தை இயக்குவதும் வாடிக்கையாகிதான் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகமும் குறிப்பாக மாவட்ட நிர்வாகமும் இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து இது போன்ற பொதுமக்கள் தங்களுடைய பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இந்த பகுதியை கடப்பதே ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி தங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் தான் மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதி வழியாக தான் செல்லப்பட வேண்டும். ஆனால் தற்போது எந்த அளவிற்கு இருக்கிறது பொதுமக்களிடமே கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா, எந்த அளவுக்கு இந்த சாலை கடந்து வருது உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கியா? ஐயா, வண்ணாரப்பேட்டையில தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். சமீப காலமா இதை இப்படியே போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷமா இப்படிதான் இருக்கு. இதை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தைங்களால வர முடியல, போக முடியல, ஒரு வாகன ஓட்டியால போக முடியல, ரொம்ப சிரமப்படுறோம். மழை டைம்ல இதை சரி பண்றாங்களா, அதிகாரி என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதிகாரி இருக்காங்களா, விழிப்போடு இருக்காங்களான்னு தெரியல. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, எல்லாம் ஆள்லாம் ரெடியா இருக்கு, மழை டைம்ல எல்லாமே பாதுகாப்பா இருக்குன்னு சும்மா மைக்கில் சொல்றாங்க. ஆனா பொதுமக்களாக எங்களுக்கு சிரமமா இருக்கு. ஒரு வேலைக்கு போக முடியல,
உள்ள வந்து குழி இருந்தா கூட விழுந்தா கூட தெரியாது. மக்களுக்கு ரொம்ப ஆபத்தான ரோடா இருக்கு. சாலை மரணங்கிறாங்க, போக்குவரத்து துறையிலன்னு சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் ரோடை பார்த்தா ஒன்றும் மக்கள் வந்து நடமாட முடியல. அந்த அளவுக்கு சங்கடமா இருக்கு, ரொம்ப துயரம். குறிப்பா பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் காலமே மழைக்காலத்திற்கு முன்னாக இது வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்ப நடவடிக்கை எடுக்கல. குறிப்பா நீங்க அரசுக்கு என்ன சொல்ல வலியுறுத்தீங்க? அரசு வந்து இருக்குதான்னு தெரியல சார். அரசு வந்து நடவடிக்கை அரசு இருக்குதானே தெரியல. ஏன்னா அரசுக்கு வந்து இதை யார் கொண்டு போவாங்க? உங்களை மாதிரி மீடியாக்காரன் தான் கொண்டு போகணும். அப்பதான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா இது வந்து இப்போ நம்ம வந்து திருநெல்வேலியில இருக்கோம், திருநெல்வேலியிலேயே இப்படி இருக்குன்னா அப்போ மாநகரம்லாம் எப்படி இருக்கும்? எல்லா மக்களும் ஒன்று தான். சென்னையிலையும் சரி, இங்கே சென்னை மட்டும் சிங்கார சென்னைன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்போ மற்ற ஊர்லாம் நாங்களாம் ஓட்டு போட்டு தானே வந்தோம், ஓட்டு போட்டு தானே எல்லாரையும் ஜெயிக்க வச்சோம். இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு அசம்பாவிதம் வரக்குள்ளேயும் தடுக்கணும். முன்னேற்பாடு பண்ணாமல் இருக்காங்க. சரி, இப்போ இதை பார்க்குறாங்க, மீடியா காட்டுறீங்க, இதிலே முன்னேற்பாடு பண்ணலாம்ல. அவங்க மாநகராட்சி, திருநெல்வேலி மாநகராட்சி தூங்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. நேரடியாகவே பார்க்கலாம். ஏன்னா பொதுமக்களோட கருத்து என்பது இதுதான். குறிப்பாக அந்த வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி தங்களுடைய வாகனத்தை இயக்க முடியாத சூழ்நிலையா இருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா, எந்த அளவுக்கு நீங்க இந்த இதுல கடந்து வரீங்க? இதுல பாதாள சாக்கடை வேற பாதை தோண்டி இருக்காங்க. அங்கங்க எங்க பள்ளம் இருக்குன்னே தெரியல. பயந்து வரோம். விழுந்துச்சுன்னா வண்டி பின்னால அவ்வளவு பேர் காலைல வேலைக்கு போறவங்க போறாங்க. டிராபிக் ஆயிரும். அவ்வளவுதான தண்ணி கிடக்கு. பள்ளமும் தெரிய முடியுது, ரோடு தெரிய முடியும். பயந்தே தான் கிராஸ் பண்ணி வாரோம். இதில் என்ன கண்டிஷன்ல நாங்கள் வர போவோம்னு தெரில. இங்கேருந்து அங்கே வரைக்கும் தண்ணி. பேசஞ்சரோட வந்தால் நிலைமை என்ன? எங்களுக்கும் கெட்ட பேர், எல்லாரும் கெட்ட பேர். என்ன ஆச்சு, என்ன நடக்குன்னே தெரில. குறிப்பாக மௌனிகா, நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம். பொதுமக்களோட கருத்து என்பது இதுதான். தொடர்ந்து இந்த பகுதி வந்து ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்ற வந்து மழைநீர் தேங்கி இருப்பதும், அந்த மழைநீரில் வந்து பொதுமக்களும், இருசக்கர வாகனத்து ஓட்டுகளும், 4 சக்கர வாகனம் எந்த அளவுக்கு பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருப்பார்கள் என்பது தொடர்பாக நம் செய்தியை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டு வருகிறோம். குறிப்பாக இது போன்ற மழைக்காலங்களுக்கு முன்பாகவே எந்த இடங்களில் மழைநீர் நிற்கக்கூடிய பகுதிகளை கண்காணிக்கப்பட்டு அந்த இடங்களில் போர்க்கால அடிப்படையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தங்கள் நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலும் அதேபோல சம்பந்தப்பட்ட உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே ஏ நேரு தலைமையிலும் இங்கு அதிகாரியுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு அதன் பிறகு அதற்கான அனைத்தும் உடனடியாக மழை பெய்தால் அனைத்து தண்ணீரும் தாமிரபரணி ஆற்றுக்கு சென்றுவிடும். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாய்மொழி உத்தரவாகவும் அதே போன்ற ஒரு பிரஸ் ரிலீஸ் என சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பை மட்டுமே வெளியிட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். இது போன்ற மக்கள் படக்கூடிய அவல நிலை என்பது நாம் நேரடியாகவே தோலுறுத்தி காட்டுள்ளோம். இது இனிமையாவது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உள்ளாட்சித்துறையும் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கோரிக்கையா உள்ளது. மௌனிகா, கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.